ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கின ஆர்கான்சா கிளாத் வச்சு V-neck A-line குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த 3 மீட்டர் ஆர்கான்சா கிளாத்தை நான் 250 ருபீஸ்க்கு மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். மீஷோலேருந்து வாங்கின அன்ஸ்டிச்டு ஃபேப்ரிக்ஸோட ரிவ்யூவை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் பட்டன் ரெண்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மீட்டர் காட்டன் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா க்ரீப் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுக்கிறேன். நார்மலாக நம்ம குர்த்திக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். என்கிட்ட இந்த லைனிங்கோட அகலம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு 16.5 இன்ச் தான் அகலம் இருக்குது 4 ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம். அதனால் நான் சைடில் கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இது எல்லா ஏலைன் குர்த்திக்கும் தேவைப்படாது, எனக்கு தேவைப்படுறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட் எப்போ போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். எனக்கு ஷோல்டர் 15 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச் வரும். ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 7 இன்ச்சாக வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் 7 இன்ச் வச்சுருக்கேன். குர்த்தியோட பேக் சைடில் நான் ஒரு 2 இன்ச் மட்டும்தான் நெக்கோட ஹைட் வைக்க போகிறேன். அதனால தான் ஷோல்டர் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வைக்கிறேன். நெக் உங்களுக்கு கொஞ்சம் வைடாக வேணும் அப்படின்னா 3.5 இன்ச் டு 3.25 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நெக் மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த எல்லைன் மேலேயே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் ஈஸ்க்காக ஆட் பண்ணி 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் ரவுண்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சு. அடல்ட்ஸ்க்கு இந்த 14 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் அதிகமாக வைக்கலாம். அடுத்து ஹிப் ரவுண்ட் 21 இன்ச்சு. ஏலைன் குர்த்திக்கு ஹிப் ரவுண்ட் தேவையில்லை, இருந்தாலும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அது எதுக்காகன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் கோடு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மேலே இப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு ஈஸ்க்காக 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்ட் எனக்கு 40 இன்ச்சு. இந்த இடத்துல ஈஸ்க்காக நீங்கள் ஒரு 2 இன்ச்சாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 40/4 எனக்கு 10 இன்ச் வரும். ப்ளஸ் 2 இன்ச் வைக்கும்போது 12 இன்ச்சாக இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏ லைனுக்கு சைடில் அந்த கோடு கீழே வரைக்கும் வரையும் போது இந்த ஹிப் ரவுண்ட் லைன் வழியாக தான் நம்ம வரையணும். இப்போது ஹிப் ரவுண்ட்லேருந்து கீழே வரைக்கும் வரைகிற அந்த சைட் ஜாயினிங் லைன் பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் வழியாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது லைனிங் கிளாத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டனால மேலே ஷோல்டர் கிட்ட கட் பண்ண கிளாத்தை கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே குர்த்தியோட ஓப்பன் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 18 இன்ச்சிலேருந்து 19 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் 18 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கையும் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடு நம்ம போட்டிருக்க ஹிப் ரவுண்ட் லைன் வழியாக போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ண சொன்னேன். ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 1.5 இன்ச் நான் மார்ஜின் ஆட் பண்ணியிருக்கேன். குர்த்தியோட ஓப்பனில் மட்டும் 1 இன்ச் மார்ஜின் வச்சுருக்கேன். அதையும் இப்போ வேஸ்ட் ரவுண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் அண்ட் செஸ்ட் ரவுண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்டிங் சைடில் வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே நம்மளோட குர்த்தியோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டை நம்ம வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து சைடில் கீழே வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கர்வாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். சைடில் இந்த மாதிரி கர்வாக லைன் போட்டுட்டு கட் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் லைட்டாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். குர்த்தியோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் 42 இன்ச் வைக்கிறேன். ஆனால் எனக்கு லைனிங் கிளாத் ஒரு 40 இன்ச்சு தான் இருந்தது. ஸோ ஹைட் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துருக்கேன். இப்போது குர்த்தியோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித் 3.25 இன்ச்சு, நெக்கோட ஹைட் 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன்.
இந்த டைப் ஆர்கான்சா குர்த்திக்கு நம்ம வந்து வீநெக் வச்சு போட்டு பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் நான் வீநெக் வச்சுருக்கேன். வீநெக் வைக்க போகிறேன்றனால நான் 6.5 இன்ச் வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நெக் வைக்கிறீங்க இல்லை ரவுண்ட் நெக் வைக்கிறீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இப்போது பேக் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு. நெக்கோட ஹைட் 2.5 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். பேக் நெக்கில் சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதை மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆர்கான்சா கிளாத்துன்றனால டோட்டலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ எனக்கு குர்த்திக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கிளாத்தை நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டான ஃபேப்ரிக்ஸில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத்தை மேலே போட்டு அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே ஏ லைனில் பெருசாக அகலம் வேண்டான்றனால நான் 1/2 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோட கிளாத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதைவே அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம் நீட்டாக. ஃபஸ்ட்டு எப்போவுமே பின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். கீழே கிளாத்தை அட்டாச் பண்ண வேண்டாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன். கீழேயும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மடித்து அடித்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை மடித்து அடிச்சிருக்கிறது வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளியே வந்து ப்ளைனாக தெரியணும். பிகாஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா கூட வெளியே அப்படியே தெரியும். அதை கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக் டிசைன் பார்த்தாங்கன்னா நம்ம பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் சேம் கிளாத் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நம்ம அடித்து திருப்பினோம் அப்படின்னா அந்த கிளாத் எல்லாம் உள்ளே அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நெக்கு. கிளாத்தில் மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் பேப்பர் பேஸ்டிங்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கில் வித்து 3.25 இன்ச்சு, லென்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு வி ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி சைடில் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி வி ஷேப்லேயே நெக்கை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பேஸ்டிங்கை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதில் இப்போ வந்து அயன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேக் நெக்குக்கும் நெக்கை கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் வித் 3.25 இன்ச்சு, நெக்கோட ஹைட் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பேப்பர் பேஸ்டிங்கையும் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு அதை மடித்து தைச்சிக்கலாம். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கை அட்டாச் பண்ணிடலாம். பேப்பர் பேஸ்டிங்கோட சைடில் கிளாத்தை மடித்து தைச்சி வச்சுருக்கேன். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் கிளாத்தோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். குர்த்தி கிளாத்தில் சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹாஃபாக குர்த்தியை மடிச்சுட்டு அந்த சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 2 சென்டர் லைனையும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தையும் நீட்டாக பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறேன். பேப்பர் பேஸ்டிங் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நெக்கோட லைன்லேயே மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது நம்ம எப்பவும் பண்ணுற மெத்தடில் தான். எனக்கு பெருசாக டிசைனர் நெக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் நார்மலாக சிம்பிளாக இருக்க மாதிரி வி நெக்லேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக் லைனில் ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இப்போ நெக்கை உள் பக்கமாக திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட நெக்கோட அவுட்லுக் ரொம்பவே நீட்டாக வரும். அடித்து திருப்பும்போது இருக்கிற ஃபினிஷிங்கை விட இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட நெக்கோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பேக் பார்ட்டில் இருக்க நெக்கையும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அதோட ஷோல்டர் 2யும் இதே மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் 2ம் ஒன்றா வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டான கிளாத்துக்கெல்லாம். இப்போது பேக் பார்ட்டில் இருக்க அந்த கேன்வாஸ் கிளாத்தை மட்டும் தனியாக வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அந்த கேன்வாஸ் கிளாத்தை மட்டும் பேக் சைடில் திருப்பிட்டு மறுபடியும் அதே அந்த 1/2 இன்ச் தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீட்டாக டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த கார்னரில் இருக்க கிளாத்தை மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பல்காக தெரியாமல் இருக்கும் ஷோல்டர் கிட்ட.
இப்போ ஷோல்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த கிளாத்தோட பிசுறு எல்லாம் உள் பக்கமாக போயிட்டு நம்மளுக்கு நீட்டான அவுட்புட் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம் நெக்கில். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இந்த குர்த்திக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். இப்போ அதுக்காக கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு என் சைடில் இருக்க மாதிரி கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். கீழே இந்த ஒயிட் கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். எனக்கு பஃபோட ஹைட் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சீம்க்காக. இப்போ 9.5 இன்ச்சுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதிலிருந்து ஸ்லீவ் டவுன் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து அந்த 3 இன்ச்சுக்கு டயக்னலாக ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். நம்ம எப்போவும் நார்மலாக ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அந்த 3 இன்ச் லைன் மேலே ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேருந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மார்க்ஸில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் டவுன் 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் ஒரு ஹாஃபாக மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த எல் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அவுட்டர் ஆர்ம் ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படி வரையோமோ அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த 3 இன்ச் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் ஒரு 5 இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்ஜின் எப்போவும் வைப்போம் இல்லையா, அது. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 5 இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்கு ஆட் பண்ணி இப்போ 2 லைனையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸில் இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் ஒரு 5 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கிளாத் ரொம்ப லைட்டாக இருக்கனால எவ்வளோ திக்காக மார்க் பண்ணாலும் பெருசாக தெரியலை. இது உங்கள் நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்லேருந்து சைடில் ஒரு 5 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் குழிவாக ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டில் கீழே இருக்க ரா எட்ஜஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 இன்ச் கிளாத்தோட 2 சைட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இதே மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவோட பஃபை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மிஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒரு தையல் போட்டுட்டு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். மிஷினில் ஃபஸ்ட்டு லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டாச்சு. இப்போ அந்த தையல்லேருந்து ஒரே ஒரு நூலை மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா சின்ன சின்னதாக நம்மளுக்கு சுருக்கம் ரெடி ஆகும். கிளாத்தோட ஒரு சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இருந்தும் சென்டர் வரைக்கும் ஈவனாக இருக்க மாதிரி ப்ளீட்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 சைட்லேயும் ஈவனாக இருக்க மாதிரி சுருக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கீழே அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா ஒரு சின்ன பட்டி மாதிரி, அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, லென்த்து 15.5 இன்ச் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பஃப் ஸ்லீவோட ராங் சைடில் வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த பட்டியோட லென்த்தும் அந்த பஃப்பில் நம்ம ரெடி பண்ண அந்த சுருக்கத்தோட லென்த்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு எஜ்ஜில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்போ ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங் க்ரீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
இப்போ அந்த பட்டியை முன் பக்கமாக திருப்பிக்கலாம். இன்னொரு சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் எட்ஜை நம்ம கிளாத்லாம் இப்போ தைச்சோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் மேலேயே வச்சு ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ட்ரையாங்கிள் லேஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப எடுப்பாக தெரியும். ஸ்லீவ் ரவுண்டில் தைச்சி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் அந்த தையலில் இருக்க ஒரே ஒரு நூலை மட்டும் இழுத்து ஈவனாக இருக்க மாதிரி கிளாத்தில் சின்ன சின்னதாக சுருக்கம் இது பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 பக்கத்தில் இருந்தும் நம்ம சின்ன சின்னதாக கிளாத்தை ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்லீவை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 8.5 இன்ச் வேணும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக எனக்கு கிளாத் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவையும் நம்ம டாப்பையும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டரில் ஸ்லீவில் குழிவாக கட் பண்ண அந்த 1/2 இன்ச் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடும் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட சென்டரை ஷோல்டர் ஜாயினிங்கில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு சைடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தைக்கும்போது ப்ளீட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் நீட்டாக நம்ம எந்த மாதிரி சுருக்கம் ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். ஒரு சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எகெயின் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு ஸ்லீவஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ண அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு உள் சைடாக வச்சுட்டு ஹெம் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு போடும்போது அந்த ரா எட்ஜஸ் வெளிப்பக்கமாக தெரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்லீவில் இப்போ உள் பக்கம் இருக்க அந்த பிசுறு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவர்லாக் பண்ண அந்த கிளாத்தை நம்ம குர்த்தியோட சைடில் மடித்து விட்டு மேலேயே ஒரு ஹெம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்லீவ் போடும்போது வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். 2 சைட்லேயும் இப்போ நான் இதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சைட் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம நெக்கில் இருந்து கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சுட்டு 2 சைடில் இருக்க கிளாத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த நாச்சஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவில் இருந்து கீழே வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் தையல் போட்டுக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டுக்கு கீழே ஒரு 3 to 4 இன்ச்சுக்குள்ளே இந்த ஸ்லோப்பாக லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அந்த தையலை. அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக வெளியே எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த வேஸ்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கே இருந்து டபுள் ஸ்டிச் போட்டு கீழே வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் இந்த தையல் போடணும். நம்ம நார்மல் கவுனெல்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தனியாக எடுத்து ஒரு தையல் போடணும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தையல் போடணும். அதை தான் இங்கே பண்ணுறேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் சைட் ஜாயினிங் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து லைனிங் கிளாத்லேயும் இதே மாதிரி தைச்சிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக நிறைய சைடில் கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. அது உங்களுக்கு வெளியே வந்து விசிபிளாக தெரியும். அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ஏ லைன் பஃப் ஸ்லீவ் ஆர்கான்ஸா குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.